நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரத்திலும் உங்களை மீண்டுமாய் காண அருள் செய்த தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். உங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வேதத்தின் மகத்துவம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் மகத்துவம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அன்பு தகப்பனே, இம்மட்டுமா என்னுடைய கிருபை எங்களை தாங்கி சுமந்து தப்புவித்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறதற்காய் நன்றி. கற்றதை நாங்கள் கடைபிடிக்க அருள் தாங்க. நீங்கள் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் ஆமே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஜீவனையும் பரிபூரணத்தையும் அடைந்து இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்ம எல்லாரும் வாழ்வடைந்து ஆளுகை செய்வோம் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எப்படி ஆதாம் மூலமா பாவமும் மரணமும் உலகத்துல பிரவேசிச்சதோ அந்த ஒருவர் மூலமா எல்லாருக்கும் அந்த பாவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போலதான் ஆண்டவரால இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவரால நம்ம எல்லாரும் ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம். நம்ம இதை விசுவாசிக்கலாம், அறிக்கை செய்யலாம். நான் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யணும். ஸோ பாருங்க, இது எப்படி ஆளுகை செய்வோமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வரும்போது அவங்களை எப்படி சிருஷ்டித்தாரு, அவங்களை எப்படி ஆசீர்வதிச்சாரு, அதே ஆளுகையும் ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் உண்டு. பாருங்க, ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி
பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதத்தை மீண்டுமாய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர்களாய் ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அதே ஜீவனை அதே ஆசீர்வாதத்தை அடைந்து ஆளுகை செய்வோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். சிலுவையில் தேவன் அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை தான் திரும்ப நமக்கு சம்பாத்தியம் பண்ணி மீட்டு தந்துட்டாரு. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத மீண்டும் வரும். முதலாவது, நீங்கள் பல்லுகுவீர்கள்னா விரிவடைவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் விரிவடையக்கூடிய ஆசீர்வாதம். அதுக்கடுத்து பெருகுவீர்கள். எப்படி ஒரு பலூன் ஊத 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 விரிவாகுதோ அதே போல நம்முடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? விரிவடையக்கூடியது. அது மாத்திரம் இல்லை, அது பெருகக்கூடியது. 1 10 30 1 30 60 100 அப்படின்னு அவர் என்ன செஞ்சார்? கற்றுத்தந்தார். ஓமையில் இயேசுவானவர் கற்றுத்தந்தார். அதுபோல் நம்முடைய குடும்பங்களும் கூட 30 60 100 1000 கோடி, அது மாத்திரம் இல்லை, எண்ணிக்கைக்கு இல்லை, அந்த கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல பெருகக்கூடியது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பழுகுவோம், பெருகுவோம், அதுக்கு அடுத்தால பூமியை நிரப்புவோம். அப்போ நிரப்புவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பழுகக்கூடிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. பெருகக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிப்போம். பூமியை நிரப்பக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் தண்ணீரால் நிரம்பி இருக்கு சமுத்திரம். அதே போல் நம்ம கண்கள் ஏறெடுக்கிறது பார்க்குற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். அப்போ நமக்கு ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், கிழக்கிலும் மேற்கிலும் அவன் கண்களை என்ன செய்ய, உனக்கு கண்ணு எவ்வளோ தூரம் ஏறெடுத்து பார்க்க, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். உன் கண்ணு எட்டுற திசை வரைக்கும் வரல. நம்ம ஒரு இடத்துல நின்று பார்த்தோன்னு சொன்னால் அடிவானம் மட்டும் நம்ம கண்ணுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஸோ அது போல் நம்முடைய 4 திசைகளிலும் நம்ம கண்கள் ஏறெடுத்து பார்க்குற எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களால் நம்முடைய பேர் பெருமையினால் நம்ம என்ன செய்வார்? நிரப்புவார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு வாக்கரில் இருக்கிறார். அப்போ நம்ம பழுகுவோம், பெருகுவோம், பூமியை நிரப்புவோம். அதுக்கடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதை கீழ்ப்படுத்தின்னு சொல்லும்போது நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கீழ்பட்டு இருக்கும். ஒருவேளை சிலருக்கு சில ஆசீர்வாதம் என்ன செய்யும்னு சொன்னால், அந்த ஆசீர்வாதமே முள்ளா என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆசீர்வாதமே வேதனையாக மாறிடும். அந்த ஆசீர்வாதமே அவங்கள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? கீழ்ப்படுத்த ஆரம்பிச்சிடும். அவங்கள கீழே தள்ள ஆரம்பிச்சிடும். ஐயோ, ஏன் தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சதோ அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதத்தை குறித்து, இந்த ஆசீர்வாதம் என்னைக்கு இந்த காரியம் என் வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை தான் அப்படி சொல்லுவாங்க. சில உறவுகளை குறித்து சொல்லுவாங்க, சில உடைமைகளை குறித்து சொல்லுவாங்க. இந்த இடத்த என்னைக்கு வாங்கினோனோ அன்னையிலேருந்து எனக்கு பிரச்சனை தான் அப்படி சொல்லுவாங்க. சில பல காரியங்களை குறித்து சிலர் பேசுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆசீர்வாதம் எதை அவங்க ஆசீர்வாதம் நினைச்சு வாங்குறாங்களோ அந்த ஆசீர்வாதம் அவங்கள என்ன செஞ்சுட்டு கீழ்ப்படுத்திட்டு அவங்கள அடிமைப்படுத்திட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த செல்போன் வந்த நாள்ல இருந்தே பிள்ளைங்களுக்கு பாடுதான் அப்படின்னு நம்ம பேசுறோம். அது போல அந்த செல்போனுக்கு தன்னை அடிமைப்படுத்திக்கிட்ட காரியங்கள். செல்போன் ஆசீர்வாதம் இல்லாதது இல்லை, அது எத்தனையோ விதத்துல நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அதே நேரத்துல அந்த ஆசீர்வாதம் நமக்கு கீழ்பட்டு இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் நம்ம கீழ்படுத்திட கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பழுகுவ, பெருகுவ, உன்னை நான் நிரப்புவேன் ஆசீர்வாதங்கள்னால. ஆனா அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்ய? நீ கீழ்ப்படுத்தி அதுக்கடுத்து ஆண்டுகொள், ஆளுகை, அவைகளை நீ ஆளுகை செய்யணுமே ஒழிய அது ஒன்றை ஆளுகை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வாதம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்ன? அவர் நம்மை பழக பண்ணுவார், பெருக பண்ணுவார், நிரம்பி வழிய பண்ணுவார். நாம் அதை கீழ்ப்படுத்தி அதை ஆளுகை செய்வோம். அது மேலே நமக்கு தான் ஆளுகை இருக்குமே ஒழிய அதற்கு நம் மீது ஆளுகை இருக்காது. அப்படிங்கிறது தான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னு சொன்னால் அப்படியே என்ன செஞ்சுது?
நம்முடைய முற்பிதாக்களோட வாழ்க்கையில எல்லாம் ஆசீர்வாதம். இப்போ ஆதாமும் ஏவாளும் இதே ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனால் தங்களுடைய மீறுதல்னால, தங்களுடைய அறியாமையினால பாவத்துக்கு தங்களை விற்று போட்டு அதை இழந்து போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவர் நோவாவோட உடன்படிக்கை பண்ணார், ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணார், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, முற்பிதாக்கள் ஒவ்வொருவரோடையும் உடன்படிக்கை பண்ணார். யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு உட்பட்டு அவருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு நடந்தாங்களோ அவங்க மேலெல்லாம் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் சம்பூரணமாக இருந்துச்சு. அவங்க பழுகுனாங்க, பெருகுனாங்க, நிரப்புனாங்க, கீழ்ப்படுத்தினாங்க, ஆளுகை செஞ்சாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிச்சாங்க. இது எல்லாமே தெரியும். ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்த்தாலும் நமக்கு தெரியும், ஈசாக்கோட வாழ்க்கையில், யாக்கோபோட வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அங்கே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். அங்கே பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு கடல்ல மீன் பிடிச்ச சம்பவத்தை குறித்து போடப்பட்டிருக்கு. ஒரு நாள் ராத்திரியில பேதுரு மீன் பிடிக்க போறாரு. அவருக்கு மீனே கிடைக்கல. அப்போ அவர் மிகுந்த வருத்தத்தோட தன்னுடைய படகை நிறுத்திட்டு வலையை அலசிக்கிட்டு இருக்கையில ஆண்டவர் அவரை தேடி போறாரு. ஆண்டவர் தேடி போறாருனாலே அங்க அவர் தன்னுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தோட தான் அங்க போறாரு. அப்ப போய் அந்த பேதுருக்கிட்ட அவனோட சூழ்நிலை அறிந்தவரை என்ன செய்யறாரு, அவனுடைய படகை கொஞ்சம் எனக்கு தர முடியுமான்னு கேட்கும்போது அந்த சோர்வான சூழ்நிலையிலும் அவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படகை அலசிக்கிட்டு இருக்கான். அங்க நிறைய ஜனங்கள், ஆண்டவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் திரள் கூட்டம் வரும். ஏன்னா அங்க ஆண்டவர் இருக்க இடத்துல ஆண்டவருடைய அற்புதம் இருக்கு, அதிசயம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, திருப்தி இருக்கு, எல்லாம் இருக்குதுனால திரளான ஜனங்கள், அதை தேடிக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் அவருக்கு பின்னால வராங்க. அவர் அந்த படகுல ஏறி இருந்து போதகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போதகம் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல என்ன செய்யறாரு, பேதுருவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ ஆழத்துல போய் வலைய போடு. அந்த ஆண்டவர் சொல்றாரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ ஆழத்துக்கு தள்ளிட்டு போ. ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்குறாரு, அவனை கூப்பிடுறாரு. ஒருவேளை பேசியிருப்பாரு, விசாரிச்சிருப்பாரு, என்னப்பா நைட்டு மீன் பிடிக்க போனியா, மீன் கிடைச்சிதா, என்ன யாதுன்னு என்ன செஞ்சிருக்கலாம். இப்போ நமக்கு ஒருத்தர் தங்குறதுக்கோ ஒரு தாகத்தை தீக்கிறதுக்கோ தண்ணியோ ஏதோ தரும்போது அவங்க உபசரிக்கும் போது அவங்கள நம்ம விசாரிப்போம். அதே போல் ஆண்டவர் பேதுருவை கூட்டு விசாரிச்சிருக்கலாம். அப்போ அவர் என்ன சொல்லிப்பாரு, ராத்திரி புறம் இல்லை எனக்கு ஒரு மீனும் கிடைக்கலன்னு சொல்லி விரக்தியாக பதில் சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, இல்லை இப்போ நீ படகை தள்ளிட்டு போ, கொஞ்சம் ஆழமா போய் வலது பக்கமா வலையை போடு, உனக்கு மீன் கிடைக்கும்னு சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே, ஒருவேளை விரக்தியா சிரிச்சிருக்கலாம். இல்லைன்னா இவரோட நம்ம ஒரு சின்ன பிள்ளை நமக்கு ஆலோசனை சொன்னா நாம எப்படி அந்த பிள்ளைய பார்த்து சிரிப்போமோ அதை போல என்ன செஞ்சிருக்கலாம், மீனவனாகிய பேதுரு தச்சனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சிரிச்சிருக்கலாம். ஐயா உங்களுக்கு என்னையா தெரியும், ராத்திரி பூரா நான் வலை போட்டிருக்கேன், ஒரு மீன் கூட அகப்படலைன்னு சொல்லிட்டு. ஆனாலும் சொல்றான், அவர் பேசிக்கிட்டு இருந்தது அவருடைய போதகத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய பிரசங்கத்தை கேட்டதுனால அவனுடைய இருதயம் ஒருவேளை கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்குமா இருக்கும். என்ன சொல்றான் சிரிச்சுட்டு, ஆனாலும் சரி நீங்க சொல்லியலா, அதனால உங்க வார்த்தைக்காக நான் என்ன செய்யறேன், நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்காக. நம்மளுக்கிட்ட கூட நம்மளை மதிக்கிறவங்க சில நேரம் அப்படி சொல்லுவாங்க, நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்காக நான் என்ன செய்தேன், இந்த காரியத்தை செய்யறேன், எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நீங்க சொல்லிட்டீங்க அதனால செய்யறேன் அப்படின்னு செய்வாங்க. அதே போல இந்த பேதுருவும் செய்த போது அவனுடைய வலை கிழிந்து போகதாக 6வது வசனம் பாருங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிஞ்சு போகத்தக்கதாக, கிழிஞ்சு போகலை. அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருந்தா, உலகம் தரக்கூடிய ஆசீர்வாதமா இருந்தா ஒரு பக்கம் வார மாதிரி வரும், இன்னொரு பக்கம் வலை கிழிஞ்சு என்ன செஞ்சிரும், போறது தெரியாம போயிடும், வர தெரியாம போகிற இடம் தெரியாம போயிடும். அதான் உலகம் தரக்கூடிய ஆசீர்வாதம். ஆனா கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதம் வலை கிழிஞ்சு போகிற மாதிரி இருந்தாலும் கிழியாது, ஆனா வேலை கிழிஞ்சு போயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால அதுதான் பழுகி பெருகி நிரம்புறது அப்படிங்கிறது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன்னோட படகும் நிரம்பிட்டு தன்னுடைய கூட்டாளி படகையும் கூப்பிட்டு அந்த படகுகளே என்ன செஞ்சாங்க, அப்ப 2 படகுகள் நிறைய மீன்களை பிடிச்சாங்க.
இப்போ என்னன்னா பலுகியாச்சு, பெருகியாச்சு, நிரம்பியாச்சு. இப்போ ஆண்டவர் அந்த கீழ்ப்படுத்தக்கூடிய காரியத்துக்கு நேராக, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய காரியத்துக்கு நேராக நடத்துறாரு. இப்போ அந்த அதிகப்படியான ஆசீர்வாதத்துல பிரமிச்சு பேதுரு கலங்கி ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஐயா நான் பாவியான மனுஷன், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதியானவா இல்லை, நீர் என்னை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஆசீர்வாதம் எதிர்பாராத ஆசீர்வாதத்தின் நிமித்தம் பயந்து போய் பேசுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ என்ன பின்பற்றி வா, நீ இந்த மீனை பிடிச்சதுக்கா இவ்வளவு சந்தோஷப்படுத, நான் உன்னை மனுஷரையே பிடிக்கிற மகத்தான மேன்மையுள்ள மனுஷனா நான் மாற்றுவேன் உன்னை அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேதுரு யோசிக்கிறாரு, ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பாரு. படகு நிறைய மீன், வலை, இதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு பணம். இவ்வளவு வச்சு அவ என்ன செஞ்சல, இந்த மீனை விற்று இன்னும் பெரிய பெரிய போட்டு வாங்கலாம், பெரிய பெரிய தொழிலதிபனா மாறலாம். ஆனா அந்த இன்னைக்கு இந்த நேரத்துல ஒருவேளை ராத்திரி முழுதும் நான் பிரயாசப்பட்டேன், என் சுய ஞானத்தினால, சுய புத்தியில, சுய பலத்துல, வடக்க போட்டு பார்த்தேன், தெற்க போட்டு பார்த்தேன், பக்கத்துல போட்டு பார்த்தேன், தூரத்துல போய் ஆழத்துல போய் போட்டு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் செயல்பட்ட போது இவ்வளவு பெரிய அற்புதத்தை என் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டேன்னா, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது நான் இன்னும் மகத்தான மனிதனா மாறுவது நிச்சயங்க ஒரு விசுவாசம் அவன் உள்ளத்துல வந்ததுனால அப்படியே அந்த ஆசீர்வாதங்களை விட்டு, தன்னுடைய படகை விட்டு, வலையை விட்டு, தன்னுடைய தொழிலை விட்டு, தன் கையில இருந்த ஆசீர்வாதங்களை விட்டு அவருக்கு பின்னால போனான். இதுதான் சூழ்நிலை தன்னை பாதிக்காதபடி சூழ்நிலை தன்னை காத்துக்கொண்டு அந்த சூழ்நிலையை ஆளுகை செய்து கீழ்ப்படுத்துறது அப்படிங்கிறது. பாருங்க, அந்த நேரம் அந்த ஆசீர்வாதம் அவனை ஆளுகை செய்ய விடலை, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலை அவனை ஆளுகை செய்ய விடலை, தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, நண்பர்களுடைய சூழ்நிலை தன்னை பாதிக்க விடலை. தன்னை ஆசீர்வதித்த அந்த அற்புதரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருக்கு பின் செல்ல அவன் தீர்மானிச்சான். இதுதான் ஆண்டோடைய ஆசீர்வாதம். நம்ம ஜீவனை அடைந்து ஆளுகை செய்யணும். அந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து நம்ம ஆளுகை செய்து இந்த பூமியில பல்கி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி இந்த பூமியை நம்ம ஆண்டு கொண்டு ஆசீர்வாதமா இருக்கவும், அநேகரை நாம ஆசீர்வதிக்கவும், நம்ம மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படவும் நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தால் நம்ம இந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இல்லாமல் ஆசீர்வாதத்தையும் தாண்டி ஆண்டவரை நேசிக்கிறவர்களா, ஆசீர்வதிக்கிற தகப்பனை நேசிக்கிறவர்களா, அவருடைய சித்தத்தை செய்ய அவர் பின்னால அவர் என்ன நோக்கத்துக்காக நம்மை அழைக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் உங்க பின்னால வாரேன் ஏசப்பா, நான் உங்களை பின்பற்ற வாரேன். இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களால ஒரு நிமிஷத்துல தர முடிஞ்ச இவ்வளோ மீன்களை தர முடிஞ்ச நீங்க என்னுடைய தேவைகளையும் சந்திக்க போதுமானவரா இருக்கீங்கன்னு சொல்லி சந்தோஷமா தைரியமா ஆண்டுக்கு பின்னால போன பேதுருவை போல நாமும் ஆண்டுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில என்னங்கிறத அறிஞ்சு அதை பின்பற்றி அவருக்கு பின் செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அரிய பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவருக்கு பின் செல்லும் போது நம்மை தேடி பேர் வரும், புகழ் வரும், அந்தஸ்து வரும், கௌரவம் வரும், ஆஸ்தி வரும். அத்தனை மக்களும் இயேசு எங்க இருக்காரோ அங்க திரளான கூட்டம் உண்டு, அவங்களும் வருவாங்க. ஸோ ஆனால் அது மேலே நம்ம மனசை வைக்காம அவற்றை எல்லாம் நம்ம கீழ்ப்படுத்தி ஆண்டவருக்கு பின்னால் செல்லும்போது இவைகளை எல்லாம் நாம் ஆளுகை செய்வோம். இவைகள் எதுவும் நம்மை ஆளுகை செய்யாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். எல்லாவற்றையும் நம்ம கரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நாம் அந்த நம்ம கரத்துக்கு உள்ளே வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்வோம், நாம் அதை அப்படியே நம்ம ஆண்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். அப்போது நாமும் நமக்குரிய எல்லாம் அவர் கரத்துக்குள்ளே போயிடும்போது அவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை என்ன செய்வார்னா அநேகருக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய ராஜ்ய மென்மைக்காகவும் பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஏசப்பா, நல்லவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிற எத்தனையோ நன்மைகளுக்காய் நன்றி ஏசப்பா. நீர் கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி. நாங்கள் ஜீவனை அடைந்து வாழ்வடைந்து ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுகிற கிருபையை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டிருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகிற நல்ல தகப்பன் நீங்கள் ஏசப்பா. ஆண்டவரே அதே நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நாங்கள்
வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அதனால தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா, உலக ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தர உங்களுக்கு ஒரு நிமிஷம் போதும். ஏன்னா உலகமும் அது நிறைவும் உங்களுடையது, வெள்ளியும் பொண்ணும் உங்களுடையது ஏசப்பா. அதையெல்லாம் தர நீங்கள் எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் விட ஆண்டவரே நாங்கள் உண்மை நேசிக்க, உம்முடைய சித்தத்தை நேசிக்க, உண்மை பின்பற்றி வர ஆண்டவரே உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க நீங்கள் எதிர்பார்க்கீங்கப்பா. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் பொழுது நாங்கள் ஜீவனையும் அடைந்து அந்த ஜீவனை ஆளுகையும் செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தருவேன்னு வாக்குறுதி இருக்கீங்க. அந்த வார்த்தையின்படி நடத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நீ நடத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீ ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.